ஸோ ட்ரேடிங்கில் லாஸ் ஆகிட்ட பிறகு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான 7 விஷயங்கள் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி முக்கியமான இந்த 7 விஷயங்கள் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு லாஸ் நீங்கள் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் லாஸ் பண்ணுறது ஒரு விஷயம் தான், அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய விஷயம் தான் இன்னும் நிறைய லாஸஸை கொண்டு போய் விடும். ஸோ அந்த விஷயங்கள் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை 7 டிவிஷன்ஸாக வச்சுருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஸ்டே அவுட் ஆஃப் த மார்க்கெட். அப்படின்னா என்னென்னா, இப்போ நார்மலாகவே நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது லாஸஸ் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் த கேம். எல்லாருக்குமே லாஸஸ்ன்றது வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இது ஏதோ புதுசாக எனக்கு மட்டும்தான் வந்துடுச்சுன்னா நீங்கள் பயப்படணுன்னு அவசியம் இல்லை. எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனலாக இருந்தாலும், எத்தனை வருஷம் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், there is always a loss in the game. ஸோ கண்டிப்பாக ஒரு எவ்வளோ நாள் இருந்தாலும் கண்டிப்பாக லாஸஸ்ன்றது ஒரு நாள் வரதான் செய்யும். அதனால் நீங்கள் பயப்படணுன்னு அவசியம் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த லாஸஸ் வரும்போது there is a lot of emotion which comes with that. இப்போ இந்த எமோஷன் என்ன பண்ணணும்னா, சில பேருக்கு அஜிடேட் ஆகும், சில பேருக்கு கோவம் வரும், சில பேருக்கு வருத்தம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய எமோஷன் அந்த டைமில் வரும். சில பேர் என்னென்னா, ஏன் இந்த ட்ரேட் எடுத்தேன், இல்லை இந்த ட்ரேடில் வராமல் இருந்திருக்கலாமே, எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் தான் வில் பி கெட்டிங் இட். ஸோ அப்போ அந்த டைமில் இந்த எமோஷனோட நீங்கள் இன்னொரு ட்ரேட் எடுக்கும்போது அது இன்னும் லாஸஸில் போய் முடியறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ அந்த மாதிரி டைமில் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி டே லாஸுனா நோ ப்ராப்ளம், க்ளோஸ் யுவர் சிஸ்டம், லாக் அவுட் ஆஃப் யுவர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், கம் அவுட் ஆஃப் த மார்க்கெட். மார்க்கெட் விட்டு அன்றைக்கி வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க, வெளியே போங்க, இல்லை ஏதாவது ஒரு வேறு வேலை உங்கள் மைண்டை மாற்றிட்டு அடுத்த நாள் யூ ட்ரை டு ஸ்டார்ட் இட் அ ஃப்ரெஷ். அன்றைக்கி முடிஞ்சு போச்சு, இன்னொரு நாள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க்கெட் எங்கேயும் போல், நாம் தான் காணாமல் போயிடுவோம் மார்க்கெட்டை விட்டு, தவிர மார்க்கெட் அங்கேயே தான் இருக்க போகுது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டே புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அன்றைக்கே ரெக்கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்டே அவுட் ஆஃப் தி மார்க்கெட். ஸோ தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லாஸஸ். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, எப்படா மற்றவங்க மேலே பழைய போடலான்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னென்னா, இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, என் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை செமினார் போகும்போதும் கேட்குற விஷயம் என்னென்னா, லாஸ் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், ஏன் லாஸ் வந்ததுன்னு கேட்டால் உடனே they don't take the responsibility. என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் இந்த கால்ஸை பார்த்து எடுத்தேன், இல்லை அந்த டிவியில் சொன்னாங்க, இந்த பிளாகில் பார்த்தேன், நான் இந்த சேனலில் வந்து இதை கொடுத்துருந்தாங்க, பை கொடுத்துருந்தாங்க, அதனால தான் நான் எடுத்தேன், இல்லை பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், நான் பை பண்ணிட்டேன். இது எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் த 99% ஆஃப் த ஆன்சர் வில் பி திஸ். இன்னொருத்தர் மேலே தான் சொல்லுவாங்களே தவிர they never take the responsibility. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவங்க சொன்னாங்க எல்லாம் ஓகே தான். டிவியை பார்த்தீங்க, ஒரு பிளாகை பார்த்தீங்க, ஒரு டெலகிராம் சேனலில் கால்ஸ் வந்துச்சு, ஒரு மெசேஜ் வந்துச்சு, எல்லாம் தட் இஸ் ஓகே. பட் ட்ரேடு யார் எக்ஸிக்யூட் பண்ணா? நீங்கள் தானே பண்ணீங்க. அண்ட் வாட் அபவுட் தி லாட்ஸ் விச் யூ டுக்? அவங்க என்ன உங்ககிட்ட ஒரு லாட் எடுன்னு சொன்னாங்களா, 2 எடுனாங்களா, 5 எடுனாங்களா? இப்போ சில பேர் கால்ஸ் வந்தோடனே ஒரு ட்ரேடு கால்ஸ் வந்து பர்ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த ட்ரேடு எடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்த ட்ரேட் பண்ணும்போது லாஸ் வந்திருக்கும். சரி, போன வாட்டி லாஸ் ட்ரேடை விட்டுட்டோம், இந்த வாட்டி 10 லாட் அடிக்கலாம், 50 லாட் அடிக்கலான்ட்டு பிகாஸ் ஆஃப் க்ரீடினஸ் தே கெட் இன் டு லாட் ஆஃப் லாட்ஸ். அப்போ லாட்ஸ் அடிக்கும்போது அந்த ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சுன்னா மொத்தமாக தே லூஸ் தேர் கேபிட்டல்ஸ். ஸோ முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃபண்டுக்கு நீங்கள் மட்டும்தான் கேரண்டி. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசுக்கு உங்களை தவிர வேறு யாருமே கேரண்டி தர மாட்டாங்க. உங்களை தவிர யாருமே அதை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் கேபிட்டல். டோன்ட் டிபெண்ட் அப்பான் எனிபடி. நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு யூ அனலைஸ். இந்த கால்ஸ் கரெக்டாக இருக்கா, இந்த இது ரெக்கமெண்டேஷன் ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு ட்ரேட் எடுத்தீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் யுவர் லாஸஸ் வில் பி அவுட் ஆஃப் த மார்க்கெட். ஸோ டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்தனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னென்ன பண்ணணுன்றதை நெக்ஸ்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலைன்னா யாரை வேணால் ப்ளேம் பண்ணலான்றது ஈஸியாக பண்ணலாம். ஆனால் என் மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தப்பு வந்து என் மேலே தான் வந்து இருக்குதுன்னு போது ஆட்டோமேட்டிக்காக வில் ட்ரை டு அனலைஸ். ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்திங்கனாலே யூ வில் ட்ரை டு பிகம் மோர் ப்ரொஃபஷனல் இன் த மார்க்கெட். ஸோ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ட்ரேட்ஸ். ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் கெட்டிங் இன் டு ட்ராப்ஸ். போய் நீங்களே வலையில் மாட்டுறாதுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் இப்போ முன்னாடி பார்த்த பாயிண்ட் மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிடுச்சுன்னா வி டோன்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதனால் என்ன நெக்ஸ்ட்டு சைக்கலாஜிக்கல் கண்டிஷன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம பண்ணால் தானே லாஸஸ் வருது, ஏன் இன்னொருத்தர்கிட்ட ஃபண்டை கொடுத்துடக்கூடாது, அவங்க பண்ணி தரட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு குரூப் ஆஃப் பீப்புள் என்னென்னா, ஒரு செட்டு வந்து உங்கள்கிட்ட கால்ஸ் கொடுக்குறேன்,
உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன், இந்த சேனலில் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணோம். இன்னொரு குரூப் வந்து உங்ககிட்ட ஃபண்டை எப்படி வாங்கலான்றது தான் பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் லாஸ் ஆனவங்க அத்தனை பேருமே புல் பண்ணுறது தான் செகண்ட் கேட்டகரி இருக்குது. இந்த செகண்ட் கேட்டகரி என்ன பண்ணணும்னா, நீங்கள் பண்ணால் லாஸஸ் ஆகிடும், வி ஆர் ப்ரொஃபஷனல், கிவ் யோர் மணி அண்ட் வி வில் ட்ரேட் ஃபார் யூன்னுவாங்க. நாங்கள் வந்து உங்களுக்காக நிறைய விஷயத்துகளை பண்ணி தரப்போகிறோம், எங்களுக்கு இது இருக்குது, அது இருக்குது, அது இருக்குது, நிறைய விஷயம் சொல்லுவாங்க. மேட்ரு என்னென்னா, தே வாண்ட் டு புல் யுவர் மணி. ஏன்னா ஏற்கனவே லாஸ் பண்ணியிருப்பாங்க, ரொட்டேஷனுக்கு உங்கள் ஃபண்டை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ முக்கியமான விஷயம், நெவர் ட்ரஸ்ட் எனிபடி வித் யுவர் மணி அன்டில் அண்ட் அன்லெஸ் தே ஆர் ப்யூர்லி சர்டிஃபைடு. அண்ட் அதே மாதிரி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை செபி ரெஜிஸ்டர்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி சர்டன் திங்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபண்டை கொடுங்களே தவிர, இல்லைனா டோன்ட் கிவ் யுவர் ஃபண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் இப்போ நீங்கள் நியூஸில் பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். என்னென்னா, நான் போயிட்டு 10 லட்சம் போட்டேன், 5 லட்சம் போட்டேன், எனக்கு மாதம் 5% தரேன்னாங்க, 10% தரேன்னாங்க, கடைசியில் என்ன ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. என்னென்னா ஸ்டார்டிங்கில் கொடுப்பாங்க ஒரு 10%, 5%, 10% கொடுத்த உடனே மக்களுக்கு என்ன ஆகிடும்னா, தே கெட் சம்திங் ஹாப்பி மைண்ட் செட். என்னென்னா 5% மாதம் வருது, 10% வருது, கண்டிப்பாக அப்போ ஒரு வருஷத்தில் இவ்வளோ வரப்போகுதுன்னு அடுத்தது ஃபண்டை போட்டு ரொட்டேஷன் முடிஞ்ச உடனே அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடி போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் நிறைய பேர் பிகாஸ் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன், லாஸ் நானே பண்ணி லாஸ் ஆகிடுச்சுன்றதுனால இன்னொரு ட்ராப்பில் போய் மாட்டிப்பாங்க. ஸோ நீங்களே லாஸ் ஆச்சுன்னா, don't go and give your money to somebody else, still they are also in the same boat. ஸோ உங்கள் ஃபண்டுக்கு நீங்கள் தான் கேரண்டி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியமான தேர்ட் பாயிண்ட். ஸோ ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாவ் அ டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன். ஒரு போஸ்ட்மார்ட்டம் அனாலிசிஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைமில் லாஸ் ஆகிட்ட பிறகு நிறைய பேர் அது ஏன் லாஸ் ஆச்சுன்றதே பார்க்குறது கிடையாது. சரி, இந்த ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் ட்ரேடில் பார்த்துக்கலாம், அப்படிலாம் பார்த்துக்க முடியாது. இதுதான் பிரச்சனை நிறைய பேருக்கு. ஒரு ட்ரேடு லாஸ் ஆகிடுச்சு, அடுத்த ட்ரேடில் என்னவோ பார்க்கலான்னா பார்க்க முடியாது, திருப்பி இன்னொரு லாஸ் தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் லாஸ் பண்ணீங்கன்றதையே நீங்கள் போய் செக் பண்ணலை. இங்கே ஏன் தப்பாச்சுன்னு யோசிச்சு அதை கரெக்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண முடியும்னா, அந்த தப்பை திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டோம். நிறைய பேர் அந்த தப்பு ஏன் பண்ணுன்றதே ரீசன் தெரியாமல் அடுத்த வாட்டி பண்ணிங்கனாலும் திருப்பி தப்பு தான் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹாவ் அ ப்ராப்பர் அனாலிசிஸ். நிறைய பேர் இந்த எமோஷனால் ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த எமோஷன் ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ். ஒரு விஷயம் எனக்கு 100% தெரியும்னா நான் எமோஷனில் பண்ண மாட்டேன், ஐ டூ இட் பிகாஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். நிறைய பேர் ஃபேக்ட்ஸ் இல்லாமல் எமோஷனை பேஸ் பண்ணி பண்ணுறது, இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி எனக்கு தோணுச்சு, இது போய்டும்னு நினச்சேன், இந்த நினைக்கிறது போகிறது இதெல்லாம் எதுவுமே மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது. ஒன்லி ஃபேக்ட்ஸ் ஒர்க்ஸ் இன் த மார்க்கெட். ஸோ அப்போ ஃபேக்ட்ஸ் என்னன்றதுனா இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் நாலேஜ். ஸோ அப்போ டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பாருங்கள், ஏன் இது ஏறுச்சு, ஏன் இறங்குச்சு, இந்த இடத்துல ஏதாவது டெக்னிக்கல் வியூ பாயிண்ட் இருக்கா, இல்லை ஃபண்டமெண்டலாக எதாவது வந்துச்சா, இல்லை நியூஸ் வந்துச்சா, என்ன விஷயங்கள்னால என் ட்ரேடு லாஸ் ஆச்சு, அதை ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் எடுத்து அதை வச்சு முன்னாடி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது யூ வில் நாட் மேக் த சேம் மிஸ்டேக். ஸோ பண்ணுற தப்பு பிரச்சனை இல்லை, அந்த தப்புலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோன்னா அது தப்பே கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் யூ கோனா ரிகவர் யுவர் லாஸஸ். ஸோ ஹாவ் அ ப்ராப்பர் டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் வாட் யூ மேட் தி மிஸ்டேக்ஸ் ஃபார். அது தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த ட்ரேடில் வந்து யூ வில் நாட் மேக் த மிஸ்டேக். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் மை ஃபோர்த் பாயிண்ட். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஃபிக்ஸ் த ப்ராப்ளம். என்னென்னா, இப்போ சில பேர் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, என்ன தப்பு பண்ணாங்கன்றதை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் அந்த தப்புலேயே பண்ணிட்டு போவாங்க திருப்பி. ஸோ த திங் இஸ், அதை கண்டுபிடிக்கிறது மட்டும் நம்ம வேலை இல்லை, கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதோட சொல்யூஷன் என்னன்றதையும் கண்டுபிடிக்கணும். ஏன் லாஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கிறது ஒன்று, அதை நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு பக்கா டெசிஷன் எடுத்து இதை எப்படி சால்வ் பண்ண போகுதுன்றதே கண்டுபிடிக்கணும். ஒன் இஸ் நோயிங் த ப்ராப்ளம், நெக்ஸ்ட் திங் இஸ் சால்விங் த ப்ராப்ளம். ஸோ ரெண்டுமே இருக்குது. நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பண்ணுவாங்க, ஓகே இதெல்லாம் கண்டுபிடிச்சேன், இதனால தான் லாஸ் ஆச்சு, ஆனால் இந்த லாஸ் இனிமேல் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணுன்ற சால்வ் பண்ணுற விஷயத்தையும் நம்ம கற்றுக்கணும். இப்போ ஒரு கார் பஞ்சர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சில பேர் இதில் பண்ணுவாங்க, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓடும் டயருன்ட்டு பஞ்சர் டயர்லேயே ஓட்டிகிட்டு போவாங்க. கடைசியில் என்ன ஆகும், டயரே கிழிஞ்சிடும். பஞ்சர் ஆகிடுச்சின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு பஞ்சர் போட்டிருக்கணும். ஓட்டிகிட்டு போனீங்கன்னா டெஃபினெட்லி டயர் கிழிய தான் செய்யும். அதே மாதிரி தான் நீங்கள் ப்ராப்ளமை கண்டுபிடிக்கிறது மட்டும் பத்தாது, ப்ராப்ளமை சால்வ் பண்ணவும் தெரியணும். ஸோ ஹாவ் ப்ராப்பர் நாலேஜ். அந்த இடத்துல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே உள்ளே வர வேண்டிய எதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபிக்ஸிங் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்போ கரெக்டான நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் வித் ப்ராப்பர் நாலேஜ் மார்க்கெட்டில் என்டர் பண்ணும்போது யூ வில் பி ஃபிக்ஸிங் யுவர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு மேக் ப்ராஃபிட்ஸ் இன் த மார்க்கெட். ஸோ அந்த விஷயத்தையும் கண்டிப்பாக மைண்டில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ சிக்ஸ்த்து விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, லாஸை ரிகவர் பண்ணுறதை பற்றி மறந்துடுங்க. என்னென்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா,
ஒரு 10 lakhs கேபிட்டல் இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதில் 5 lakhs லாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை லாஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 5 lakhs வச்சு எப்படி அந்த மிச்ச 5 lakhs ரிகவர் பண்ணலாம். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு வாட்டியும் லாஸ் ஆக உங்கள் கேபிட்டல் கம்மி ஆகிட்டு வருதுன்னா அதுதான் உங்கள் புது கேபிட்டல். ஃபர்கெட் அபவுட் யுவர் ஓல்டு கேபிட்டல். 10 லட்சம் வச்சிருந்த இடத்துல 10 லட்சத்துக்கு ஒர்த் ஆஃப் லாட் எடுப்பீங்க. இப்போ 5 லட்சம் தான் இருக்குன்னா நீங்கள் 5 லட்சத்துக்கு ஒர்த் ஆஃப் ஷேர்ஸோ இல்லை லாட்ஸோ தான் எடுக்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 10 லட்சத்தை பிடிக்கணும்னா இப்போ 10 லட்சத்துக்கு ஒர்த் இல்லை 20 லட்சத்துக்கு எடுத்தால் தான் நான் 10 லட்சத்தை ரிகவர் பண்ண முடியும்ட்டு லாட்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிற 5 லட்சம் லாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதில் இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சில பேர்லாம் பார்த்துருக்கேன், அது என்ன சொல்லுவாங்கன்னா, சார் 10 லட்சம் லாஸ் ஆகிடுச்சு சார். அப்படியா, எப்படி லாஸ் பண்ணிங்கன்னா, இல்லை 10,000 போட்டே 10 லட்சம் லாஸ் ஆகிடுச்சு. என்னென்னா ஒரே ஷார்ட்டில் பல்காக போட மாட்டாங்க. 10,000 மார்க்கெட்டுக்கு கொடுக்கலாம், அப்படியே 10 லட்சம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு வேளை 10 லட்சம் மொத்தமாக போட்டிருந்தா கூட அக்கௌண்ட் இருந்திருக்கும். 10 போட்டு கடைசியில் 10 லட்சத்தையும் காலி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு விதத்தில் தப்பு தான். ஹாவ் ப்ராப்பர் கான்ஃபிடென்ஸ். அது எதுக்குன்னா, கான்ஃபிடென்ஸ் இல்லை, எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், 10 லட்சத்தை எதுக்கு மொத்தமாக விடணும், 10,000 விடலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமே. அதுக்கு முதல்ல அனலைஸ் ஒழுங்காக பண்ணியிருந்தேன்னா 10 லட்சத்தை போட்டு ஒழுங்காக ட்ரேட் பண்ணியிருந்துடலாம்ல. ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ ஹேவிங் அ ப்ராப்பர் நாலேஜ் அண்ட் ஹேவிங் சஃபிஷியன்ட் கேபிட்டல் வில் கிவ் யூ ப்ராஃபிட்ஸ். இந்த 10 போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுன்றதெல்லாம் சும்மா பேச்சு. அதே டைமில் இன்னொன்று என்னென்னா, இப்போ 10 லட்சம் போட்டு லாஸ் பண்ணிருப்பாங்க. சரி இப்போ நான் ரிகவர் பண்ணணும், சரி ஓகே ரிகவர் பண்ணலாம். எவ்வளோ ஃபண்ட் இருக்குன்னா 50,000 தான் இருக்குது. 50,000 நீங்கள் 10 லட்சம் ஆகணும்னா இட் இஸ் மோர் தென் எத்தனை டைம்ஸ் பண்ணணும், ஆல்மோஸ்ட் 20 times யூ ஹேவ் டு மேக் யுவர் கேபிட்டல். அப்போ எத்தனை மடங்கு பண்ணணுன்றது புரிஞ்சுக்கும். இப்போ என்னென்னா, பிகாஸ் ஆஃப் தேர் எமோஷன், அந்த விட்டதை தாங்க முடியாதனால இப்போ 50,000 கேபிட்டல்ன்றது அவங்க மைண்டில் நிற்காது. 10 லட்சம் தான் என் கேபிட்டல், இப்போ 50,000 ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மொத்தமாக ஒரு ஆப்ஷன் எடுக்க போகிறேன். 50,000 ஒரே ஸ்ட்ரோக்கில் 10 லட்சம் ஆகிட்டு எல்லாத்தையும் ரிகவர் பண்ண போகிறேன்ட்டு கடைசியில் இருக்கிற 50,000 விட்டு போயிடுவாங்க. அப்புறம் மார்க்கெட்டே விட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் டூயிங் இட். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணாதீங்க. ஒரு ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேபிட்டல் என்னவோ தட் இஸ் யுவர் நியூ கேபிட்டல். அந்த கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிகவர் பண்ணவே தவிர ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் என்ன கேபிட்டல் இருந்துச்சோ அதை மறந்துடுங்க. தட் இஸ் நாட் யுவர் கேபிட்டல் எனிமோர். திஸ் இஸ் யுவர் நியூ கேபிட்டல். இதுக்கேற்ற லாட்ஸை வச்சு பொறுமையாக ரிகவர் பண்ணால் மட்டும்தான் பழைய கேபிட்டலுக்கே வரும். ஸோ ஆல்வேஸ் ஹேவ் தட் இன் மைண்ட் அண்ட் டேக் யுவர் ட்ரேட்ஸ் அக்கார்டிங்லி. ஸோ 7th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெவர் கிவ் அப். நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, ஒரே ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணிடணும்னு எதிர்பார்க்குறது தான் பல பேரோட தப்பு. வி ஆர் நாட் ஹியர் டு மேக் ப்ராஃபிட்ஸ் இன் அ சிங்கிள் ட்ரேட். இதுதான் நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறது. ஒரு ட்ரேடில் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு இங்கே வரல, ஓவரால் ட்ரேட்ஸில் ப்ராஃபிட் பண்ணுறோமான்றது தான் முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு அது லாஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் இன்றைக்கி போச்சு, இதுமாதிரி ட்ரேடே பண்ண மாட்டேன்ட்டு போயிடுவாங்க. தட் இஸ் நாட் யுவர் மோட்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ். தட் இஸ் நாட் யுவர் கோல். என்னென்னா, ஒரு வாட்டி கீழே விழுந்தீங்கன்னா திருப்பி ஏஞ்சி ஓடினா தான் அடுத்த ரவுண்டு ஓட முடியும். இல்லை நான் ஓன்ட்டேன் அப்படியே உட்காந்துட்டோன்னா என்ன பண்ண முடியும்? இட் டசன்ட் ஒர்க் அவுட். நெவர் கிவ் அப் அப்பான் ட்ரேடிங். ஒரு ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணது சும்மா பேச்சு. ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ஃபஸ்ட்டு ட்ரேட் எனக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு ட்ரேடு ரிகவர் பண்ண முடியுன்றது தான் ப்ரொஃபஷனலிசம். எனக்கு லாஸை ரிகவர் பண்ண தெரியலனா ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் ட்ரேடிங். இதுதான் ஃபேக்ட். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு ரிகவர் அ லாஸஸ், யூ ஆர் நாட் ரெடி ஃபார் ட்ரேடிங். அ ப்ரொஃபஷனல் மீன்ஸ் ஹீ நோஸ் ஹவு டு ரிகவர் ஹிஸ் லாஸஸ். லாஸ் ஆகிறது பிரச்சனை இல்லை, எப்படி லாஸை ரிகவர் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலான்றது தான் ப்ரொஃபஷனலிசம். ஸோ இது தெரியாததுனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேல் கிவ் அப் அண்ட் தேல் கோ அவே ஃப்ரம் த மார்க்கெட். ஆனால் போன கேபிட்டல் போனது தான் இருக்கும். ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஒரே ட்ரேடில் ப்ராஃபிட் லாஸ்ன்றதை முடிவு பண்ணாதீங்க. ஓவரால் எண்ட் ஆஃப் த ட்ரேடில் யூ ஷுட் பி மேக்கிங் ப்ராஃபிட்ஸ். ஸோ அதனால் ஒரு ட்ரேடு உங்களை டிசைடும் பண்ணாது. அதனால தான் எப்பவுமே சொல்கிறது, இட் டேக்ஸ் மினிமம் 20 trades டு டிசைட் வெதர் யூஆர் அ ட்ரேடர் ஆர் நாட். அப்போ மினிமம் 20 ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் ட்ரேடராக இல்லையான்றதே தெரியும். ஸோ அப்போ உங்களுக்கு நீங்களே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. ஹேவ் அ ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட். ரெகுலராக ட்ரேட்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தென் ஃபைனலி யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் அ ட்ரேடர். ஸோ அதுதான் நெவர் கிவ் அப் அண்ட் ஸ்டார்ட் டூயிங் இட். விழுந்தாலும் பரவாயில்ல, ஏஞ்சி நடங்க. ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பி ஏபிள் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் திஸ் மார்க்கெட். ஆல்ரைட். ஸோ இதுதான் என்னோட முக்கியமான 7 விஷயங்கள். ஒரு ட்ரேடர் லாஸ் பண்ணிட்டீங்கனாலும் இந்த 7 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் யூ வில் நாட் பி மேக்கிங் மெனி லாஸஸ். முடிஞ்ச வரைக்கும் லாஸஸை குறைக்கிறதுக்கான இந்த 7 விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கனாலே வில் பி ஏபிள் டு டூ இட். ஆல்ரைட். ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், August 15th வரைக்கும் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தோம். அண்ட் அஃபிஷியலி தி ஆஃபர் ஹஸ் பீன் க்ளோஸ். பட் சில பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்ததுனால நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனோட ஆஃபர்ஸ் வந்து வி ஹவ் ஆல்ரெடி க்ளோஸ்ட் இட். இப்போ இந்த காம்போ ஆஃபர்ஸ் மட்டும் ஸ்டில் வி ஆர் கோயிங் டு ஓப்பன் இட் ஃபார் தி மந்த் எண்ட். இந்த மந்த் எண்டு வரைக்கும்
ஆப்ஷன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனோட காம்போவில் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த ஆஃபர்ஸை இன்னும் ஸ்டில் வி ஆர் மேக்கிங் இட் அவைலபிள். ஸோ இன்கேஸ் அந்த ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாலும் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா தேல் கிவ் யூ ஆல் த டீட்டெயில்ஸ். ஸோ எங்களோட ஃப்ரண்ட் ஆஃபீஸுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து இதை பற்றி விசாரிக்கணும்னு நினச்சிங்கனாலும் டேரெக்டாக நீங்கள் ஆஃபீஸுக்கும் வந்து இதை பற்றி கேட்கலாம். ஆல் த டீட்டெயில்ஸ் வில் பி கிவன் ஃபார் யூ. ஆல்ரைட். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே தான் ஒரு விஷயத்தை ப்ராப்பர் நாலேஜோட ட்ரேட் பண்ணும்போது யூ வில் நாட் பி அக்கரிங் மெனி லாசஸ் and you will know how to recover your losses. So proper knowledge கத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா definitely you can also be a successful trader. So that is what we teach in Trade Achievers with different technical methods and fundamental methods. So அதை பற்றி நீ இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னாலும் கீழே இருக்க ஸ்க்ரோலுக்கு கால் பண்ணி கேளுங்க. They'll give you all the details. இந்த 7 விஷயத்தை கரெக்டாக பண்ணிங்கனாலும் you will be also able to avoid further losses in the market. Alright, I hope this video was useful and thank you very much for joining. Take care.